சப்போர்ட்டர்ஸ் சின்ன வயசுல ரிலீஸ் ஆன கார்ட்டூனோட முதல் அண்ட் முடிவு ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த கார்ட்டூன்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் லாஸ்ட் எபிசோட் வந்து மேபி பார்க்காம இருந்திருக்கலாம், நிறைய பேர் பார்த்து இருந்திருக்கலாம். அவங்களுக்கான இந்த ஒரு வீடியோ தான். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 1. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து சிம்சன் ரோஸ்டிங் ஆன் ஓபன் ஃபயர் தான் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட டைட்டில். இதுல சிம்சனோட ஃபுல் ஃபேமிலி வந்து காட்டியிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பேட் பத்தி தான் காட்டியிருப்பாங்க. பேட் வந்து பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாம டேட்டோ குத்திட்டு வந்துருவாங்க. டேட்டோ குத்திட்டு வந்துதான் எங்க ஃபேமிலிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு அந்த டேட்டோ அழிக்க சொல்லி அவனை திட்டுறாங்க. ரொம்ப செலவு பண்ணி அந்த டேட்டோ வந்து ரிமூவ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட்ல வந்து அந்த பையனோட அப்பாவோட செக்மெண்ட் தான் காமிச்சிருப்பாங்க. கிறிஸ்மஸ் டைம் வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே ரொம்பவே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவர் கையில வந்து காசு இருக்காது செலிப்ரேட் பண்றதுக்காக. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு சம்பாதிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணுவாரு. பட் அவர் ரொம்பவே துரதிர்ஷ்டவாளி. இந்த கார்ட்டூன் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலயே அவர் வந்து ஃபெயிலியர் ஆயிரு. அதனால என்ன பண்றாருன்னா இருக்கிற காசுலாம் வச்சு டாக் ரேஸ் விடலாம்னு சொல்லி பிளான் பண்றாரு. அங்கேயும் அவர் என்ன பண்றாருன்னா அவரு பந்தய கட்டின டாக் வந்து கடைசியா தான் போயிருது. ஆனா அந்த டாக் வந்து இவரை பார்த்துட்டுமே ஒரு சிரிப்போட இருக்கறனால அவர் கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இருக்கிற எல்லா காசையும் இழந்துட்டு. அங்க வீட்டுக்கு போனா இவரோட கஷ்டம், இவரோட சுச்சுவேஷன், இவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் புரிஞ்சுட்டு எங்க வீட்டுல வந்து செலிப்ரேட் பண்ணாம இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் ரொம்ப ஆச்சரியமா இருப்பாரு. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு சந்தோஷமா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே அழகா முடிச்சிருப்பாங்க. இதோட லாஸ்ட் எபிசோட் 21 மே 2023ல 750 எபிசோடா வந்துச்சு. 750 எபிசோடு 750 கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. சீசனோட லாஸ்ட் எபிசோடு. இதோட நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 10 to 50 எபிசோட்ஸ் வந்து வந்திருக்கு. ஆனா இதோட அபிஷியலா லாஸ்ட் எபிசோடு என்னன்னு சொல்லி இன்னும் டிசைட் பண்ணல கிரியேட்டர்ஸ். நெக்ஸ்ட் டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரி தான் இருக்கல ரொம்ப பழைய கார்ட்டூனு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எப்போனா 90s 40sலயே வந்துருச்சு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு புஷ் கட் த டோர். இதோட கான்செப்ட் என்னன்னா எலிக்கும் பூனைக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான். பூனை வந்து இந்த எலிய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக பண்ற செல்மிஷத்துல எல்லா பொருளையும் உடைச்சு அந்த வீட்டோட ஓனர்ட்ட திட்டு வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இதோட கிராபிக்ஸ் நல்லா இல்லாதனால இது பெரிய அளவுக்கு டவுன்ஃபால் தான் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணிட்டு இது மாபெரும் ஒரு லெஜெண்டரி கார்ட்டூனா மாற ஆரம்பிச்சிச்சு. இதோட லாஸ்ட் எபிசோடு என்ன பண்ணிருப்பாங்கன்னா டாமோட லவ்வர் வந்து வேற ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டாமுக்கு பிரேக்கப் ஆன ஒரு ஃபீல்ல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் தனியா உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி ஜெரியோட லவ்வரும் வேற ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட போற மாதிரி காமிச்சு ஜெரியும் கஷ்டப்பட்டு ரொம்பவே அமைதியா உட்காந்துருப்பாங்க. ஸோ டாம் வந்து சாவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதோட எண்டிங் பிடிக்காதனால நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வெறுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டாம் அண்ட் ஜெர்ரி மூவிஸ், சீரீஸ், டாம் அண்ட் ஜெர்ரி வேற வேற வெர்ஷன்ஸ் சொல்லி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரிஜினல் டாம் அண்ட் ஜெர்ரியோட எண்டிங் வந்து இப்படிதான் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டீன் டைட்டன் கோ. இது ஒரு ஸ்பின் ஆஃப் தான். 2003ல வந்த ரிலீஸ் ஆன கார்ட்டூனு. டீன் டைட்டனை பேஸ் பண்ணி வந்த டீன் டைட்டன் கோ கார்ட்டூன் வந்து அந்த டீன் டைட்டன் ஒரிஜினல் கார்ட்டூனோட ஃபேமஸ் ஆனதுனால இந்த கார்ட்டூன் வந்து இன்னை வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டீன் டைட்டன் கோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து லெஜெண்டரி சாண்ட்விச்னு பேர் வச்சிருப்பாங்க. பீஸ்ட் பாய் வந்து ரைவன் வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு அந்த சாண்ட்விச்சை சாப்பிட விடாம பண்ணுவாங்க. அதனால ரைவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டோரியை சொல்லி எல்லாத்தையும் திசை திருப்புவாங்க. அந்த ஸ்டோரியில ராஜா வந்து ஒரு விசார்டு கிட்ட வந்து சாண்ட்விச்சை செஞ்சு தர சொல்லுவாரு. அந்த விசார்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு 7 நாள் கழிச்சு ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சாண்ட்விச் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த சாண்ட்விச் சாப்பிட்டனால ராஜாவுக்கு வந்து ஒரு எட்டர்னல் பவர் கிடைச்சிரும். ராஜாவோட பையன் வந்து சாண்ட்விச்சை திருட பிளான் பண்ணதுனால அந்த சாண்ட்விச்ல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸையும் தனித்தனியா பிரிச்சு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையில வச்சிருவாங்க. டீன் டைட்டன்ஸ் அந்த சாண்ட்விச்சை கண்டுபிடிக்கிறதுக்காக அது எங்கெங்கெல்லாம் வச்சிருப்பாங்களோ அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரா போய் அதோட பாகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. ஏகப்பட்ட சண்டைக்கு அப்புறம் அவங்க வளர்த்துற ஒரு பெட்டு ஸ்டார் ஃபயர் அழகான மூஞ்சி வச்சிருக்கும். அந்த ஸ்டார் ஃபயர் என்ன பண்ணும்னா ரொம்ப பசியா இருக்கிறதுனால சாண்ட்விச்சை சாப்பிட்டுரும். இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த டீன் டைட்டன்ஸ் வந்து லைட்டா டிசியை டீஸ் பண்ணிருப்பாங்க. இதுல இருக்கிற ஒரு எபிசோட்ல டிசியோட எல்லா சூப்பர் ஹீரோஸும் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இது வந்து நல்லா போகிறதுனால இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. இதுக்கு லாஸ்ட் எபிசோடுஸ்லயே அவங்க இன்னும் டிசைட் பண்ணல, வந்துகிட்டு தான் இருக்கு. ஆகி அண்ட் காக்ரோச் 1958ல செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரான்ஸ் நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் விட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பிட்டர் சாக்லேட். ஆகிக்கு ஒரு கிஃப்ட் வரும். அது திறந்து பார்த்தா அதுல சாக்லேட் இருக்கும். நம்ம காக்ரோச் கேங் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாக்லேட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஆகி வந்து அந்த சாக்லேட்டை அந்த காக்ரோச்ல இருந்து காப்பாத்துச்சா அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து போகும். ஆனா கடைசியா அந்த சாக்லேட்ஸை யார் சாப்பிடுவாங்கன்னா அந்த காக்ரோச் கேங்ல 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேத்துல 2 பேர்த்து துரோகம் பண்ணிட்டு ஒரு காக்ரோச் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்லயே வந்து ஆகியோட கசின் பிரதர் ஜாக்க காமிச்சிருப்பாங்க. ஜாக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணியும் அந்த காக்ரோச் கிட்ட இருந்து அந்த சாக்லேட்டை காப்பாற்ற முடியாது.
இந்த ஆகி அண்ட் காக்ரோச்சோட மெயின் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் என்ன பண்ணுவாங்கன்னா 2019 லான்ச் பண்ணிருப்பாங்க. ரன் ஃபார் த ஷெல்டர் இதோட நேம். காக்ரோச்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக்க வந்து ரொம்பவே வந்து பிராங்க் பண்ணுவாங்க. காக்ரோச் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு மிலிட்டரி செட்டப்ல இதுங்க வந்து இந்த கரப்பாம்பூச்சிங்களா செட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சு ஜாக்க வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை காமிப்பாங்க. ஆனா அது ஒரு பிராங்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக் வந்து அதே மாதிரி ஒரு தண்டனையை அந்த காக்ரோச் கொடுத்திருப்பாங்க. இதுதான் மெயின் சீரிஸோட லாஸ்ட் எபிசோடு. ஆனா அந்த காக்ரோச்சோட நெக்ஸ்ட் சீசன்ஸ் ஏகப்பட்ட மூவிஸ்லாம் இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கு. சின்சான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபன்னான கார்ட்டூன் தான் சின்சான் தான். சின்சானுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு. சின்சான் கார்ட்டூன் தான் சூப்பர் பவர்ஸ் அது இதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு ஜாலியான ஃபேமிலி டிராமா கார்ட்டூன். இந்த சின்சானோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து 3 செக்மெண்ட் காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல சின்சானோட அம்மா வந்து பொருள் வாங்குறதுக்காக சின்சான் வந்து மார்க்கெட் அனுப்பிச்சிருவாங்க. நம்ம சின்சான் எங்க போனாலும் எந்த வேலையா ஒழுங்கா நடக்குமா? அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டு மார்க்கெட்ல எந்த ஒரு பொருளும் வாங்காம வந்துருவாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. யாராவது சின்சானோட அப்பாவோட கிளைண்ட் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். சோ அதுக்காக தான் அவங்க பொருள் வாங்க அமைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால சின்சானோட அம்மாவே வந்து கிளம்பி போயிருப்பாங்க வாங்குறதுக்கு. கஷ்டப்பட்டு தலலடிலாம் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க. அந்த கிளைண்ட் வந்து அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடியும். செகண்ட் செக்மெண்ட் வந்து எப்பயுமே ஸ்கூலுக்கு லேட்டா கிளம்பி அந்த மிஸ் கிட்ட திட்டு வாங்குற சின்சானை வந்து கொஞ்சம் ட்ரிக் பண்ணி காலையில சீக்கிரமா எழுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து வேகமா அனுப்புன்னு சொல்லி எங்க அம்மா வந்து பிளான் பண்ணுவாங்க. ஆனா எங்க அம்மா வந்து அதுலயும் தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அவன் ரெடி ஆனாலும் ஸ்கூலுக்கு போற டைம்ல வந்து அவனுக்கு எங்கா வருது, ஐ மீன் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் போகாம ஸ்கூலுக்கு மறுபடியும் லேட்டா தான் போவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணாலும் அவனை வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத மாதிரி இந்த ஒரு எபிசோட முடிச்சிருப்பாங்க. தேர்ட் செக்மெண்ட் வந்து சின்சான் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிராயிங்க வரைய சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாத்தோட டிராயிங்கும் சின்சான் போயிட்டு கலாய்ச்சி விட்டுருப்பாரு. ஆனா கடைசியில இவரு சின்சானோட டிராயிங்க பார்க்கும்போது இவரே கோழிக்கு இருக்கிற மாதிரி வரைச்சிருப்பாரு. ஒரு பண்ணா முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோட். சின்சான் கார்ட்டூனுக்கு லாஸ்ட் எபிசோட் கிடையாது. இன்னமும் இதுக்கான சீரியஸ் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு ரூமர் வந்து பரவனுச்சு. நீமாவரியும் சின்சானும் கடைசி எபிசோட்ல செத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் பயங்கரமா பரவுச்சு. இது உண்மை இல்ல, இது பொய்ன்னு ஒரு நிரூபிக்கிறதுக்காக சின்சான் பிரைட் மூவில வந்து சின்சானோட ஃபியூச்சரை காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல சின்சானோட பெரிய வயசை காமிச்சிருப்பாங்க. இந்த நியூஸ் ஃபேக்குன்னு காட்டுறதுக்காக அந்த மூவில அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ சின்சான் இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது அபிஷியலா சின்சான் இன்னும் முடியல. ரோல் நம்பர் 21 2010ல ரிலீஸ் பண்ண கார்ட்டூன் தான். கார்ட்டூன் நெட்வொர்க்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. குழந்தைங்க மத்தியில ரோல் நம்பர் 21 சொல்ற அளவுக்கு நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன் கிட்ஸ் 2020க்கு அப்புறம் இந்த கார்ட்டூன் வந்து பெரிய லெவல்ல போகல. அதனால இந்த கார்ட்டூன் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வியூஸ் நல்லா போகாதனால. இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் எபிசோட் எண்டே கிடையாது. இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கார்ட்டூன் சேனல் நீங்க இந்த ரோல் நம்பர் 21 நீங்க பார்த்தாலும் அதோட பழைய எபிசோடு தான் திரும்ப திரும்ப போடுவாங்களே தவிர புது எபிசோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணல. ஆனா நல்ல கார்ட்டூன் தான் சடனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து ஒரு 4-5 கார்ட்டூன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோட எபிசோட் 2ல நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.